ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம கிராமத்து ஸ்டைல் மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே வறுத்து அரைக்க போகிறோம். எதுவுமே பேக்கெட் பொடி அதிகமாக போடாமல் நம்ம மசாலா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே வறுத்து அரைக்கிறதுனால இதோட ஃப்ளேவர் இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்திருக்கேன்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு பெரிய கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கடைசியாக போடுறதுக்காக மல்லித்தலை, வரமிளகா ஒரு 5, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, சோம்பு, சீரகம், மல்லி, பட்டை, அப்புறம் 1 கப் திருவின தேங்காய். நான் இன்றைக்கி ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன். மட்டன் குழம்போட ஃப்ளேவர் மண் சட்டியில் செய்யும்போது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி லேசாக வறுத்துக்கலாம். இது ரொம்ப நேரம் வறுக்கணும்னு இல்லை, கொஞ்சம் லேசாக வறுத்ததையுமே நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டுடலாம். இந்த அளவுக்கு வறுத்ததையுமே நம்ம இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இதை ஒரு 3-4 நிமிஷம் வரைக்கும் வதக்குனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற மஞ்சத்தூள்லையும் ஆட் பண்ணி போட்டு நல்லா வதக்கலாம். மஞ்சத்தூள் முன்னாடியே போட்டிங்கன்னா அது கருகின ஸ்மெல் வந்துடும். ஸோ அதனால் கடைசியில் போட்டிங்கன்னா போதும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்தளவுக்கு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கணும். அப்போ தான் குழம்புல நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வரும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இது நல்லா வதங்கினா தான் குழம்போட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், நல்லா கலரும் கொடுக்கும். ஸோ இதை நம்ம கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுதாங்க, இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மசாலாவையும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 kg மட்டனையும் ஒன்றா போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். மட்டனோடையே போட்டு நம்ம விசில் விடும்போது அந்த ஃப்ளேவர் எல்லாமே மட்டன் பீசஸில் இறங்கி நமக்கு நல்லாயிருக்கும் குழம்புல. ஸோ அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம். மட்டன் தனியாக வேக வைக்காமல் இந்த மாதிரி பண்ணுறோம். பாருங்கள், நான் ஒரு 4-5 விசில் விட்டு இறக்கியிருக்கேன். ஏன்னா இது இளம் ஆடு, அதனால் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் வச்சுருக்கிற மட்டன் பொறுத்து நீங்கள் விசில் வேணுன்னா கொஞ்சம் கூட விட்டுக்கலாம். இப்போ இதை தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு, சோம்பு போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிற வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி எல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம குக்கரில் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலில் வேக வச்சுருக்கோம் இல்லையா மட்டனை, அதையும் சேர்த்து ஊற்றி கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள், கலர் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. வெங்காயம் எவ்வளோ ப்ரௌனாக வதங்குதோ அந்த அளவுக்கு தான் மட்டன் குழம்போட கலர் நல்லாயிருக்கும். ஸோ இதை ஒரு 5 நிமிஷம் பக்கம் கொதிக்க விட்டுடலாம். இது நல்லா கொதிக்குது. இது நல்லா கொதிச்சப்புறம் நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காயிலேருந்து தேங்காய் பால் 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஆயிருக்கு. இந்த 1 கப் தேங்காய் பாலை நம்ம கடைசியில் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் எதுக்குன்னா நம்மளுக்கு குழம்புக்கு ஒரு மைல்டாக ஒரு ஸ்வீட் ஃப்ளேவர் கொடுக்கும். ப்ளஸ் அதோட டெக்ஸ்சரே ரிச்சாக இருக்கும். இப்போ இந்த தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம 5 நிமிஷம் கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் கடைசியாக இறக்கும்போது நம்ம கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் கருவேப்பிலையும் போட்டு மட்டன் குழம்பை இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம வீட்டிலையே கிராமத்து ஸ்டைல் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.